ஜிஜி சிவா சார், திமுக மீது விமர்சனங்கள் எழும்போதெல்லாம் பிஜேபி வந்து ஒரு கேடயமாக நிற்குது, ஏன் அப்படி? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாஜகவிற்கும் எந்த விதமான ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு நிலை இன்று வரை கையில் எடுத்து அவர்களை தமிழ்நாட்டில் முழுவதுமாக ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியாத அளவிற்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சவுக்கடி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய தோழமை கட்சிகளும். நிலைமை எப்படி இருக்க திமுகவும் பாஜகவும் ஏதோ ஒரு தொடர்பில் இருக்கிறார்கள் என்று இது போன்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தொடர்ந்து தமிழக எதிர்க்கட்சியில் பரப்பி வருகிறார். நான் கேட்கிறேன், உங்களுக்கு மக்கள் மீது அக்கறை இருந்தால், உங்களுக்கு மக்கள் மீது அனுசரை இருந்தால், நீங்கள் எதிர்க்கட்சியில் பார்த்து கேட்கிறேன், நீங்கள் மக்களை நாடுங்கள். அந்த மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் யார் எந்த இடத்துல கூட்டணி வைத்தாலும் உங்களுக்கு தானே வாக்களிக்க போகிறார்கள். அப்போது உங்களுக்கு வாக்களிக்காமல் எதற்காக திமுகவுக்கு வாக்களிக்கிறார்கள்? அப்போது திமுக மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நாணயம் இருக்கிறது, அவர்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றுவார்கள் என்கின்ற அந்த நினைப்பு இருப்பதன் காரணமாகத்தானே வாக்களிக்கிறார்கள். இப்போது எங்கே பாஜகவோடு திமுக கூட்டணி இருக்கிறது? அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்தியா கூட்டணி அவர்கள் ஒருங்கிணைப்பு செய்தார்கள். அதில் முக்கிய பங்காக இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைவர் அவர்கள். அது மட்டுமல்ல, எத்தனையோ அந்த இந்தியா கூட்டணியிலிருந்து வெளிக்கு சென்ற போதிலும் கூட இன்று வரை எதிர்க்கட்சியிலே தெளிவாக அரசியல் செய்து கொண்டிருப்பவர், தமிழகத்தில் இருந்து இந்தியா முழுவதும் பாஜக எதிர்ப்பு நிலை கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக தமிழ்நாட்டில் கூட திமுக. இது யாரும் மறுப்பதற்கில்லை. நிலைமை இப்படி இருக்க எதற்கெடுத்தாலும் இவர்களுக்கு மக்களை சந்தித்து தன்வசம் படுத்துவதற்கான அந்த திறமையோ அல்லது அந்த நேர்மையோ அந்த உணர்வோ அர்ப்பணிப்போ தமிழ்நாடு எதிர்க்கட்சி இல்லை. அதை திமுக தெளிவாக மக்களை சந்திக்கிறது, வாக்களை அறுவடை செய்கிறது, அங்கே ஆட்சி கட்டில் அமர்கிறது. இதுதான். இல்லை, இவ்வளவு மூச்சு பிடிச்சி பேசுறீங்க, இதே தான் திமுகவும் சொல்லுது. நாங்கள் வந்து பிஜேபி எதிர்க்கிறோம். ஆனால் காலையில் அப்பா போறாரு, சாயங்காலம் மகன் போறாரு, அது எப்படி உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, உடனே பாக்குறாங்க, உடனே துணை முதல்வர் வராரு? இல்ல, ஒரு மாநிலத்தில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மத்திய அமைச்சரையோ அல்லது பிரதமரையோ இந்த தமிழ்நாட்டோட நலன் கருதி எதிர்க்கட்சி வரிசையில இருந்தாலும் கூட திமுக தமிழ்நாட்டு நலன் கருதி போய் பார்த்தா பரவாயில்ல, துணை முதல்வர் ஆவறதுக்கு முன்னாடி தன்னோட மகன் நலனுக்காக போய் பாக்குறாரு. அதே மாதிரி துணை முதலமைச்சர் விமர்சனம் தான் எதிர்க்கட்சியில் வைக்கிறார்கள். துணை முதலமைச்சர் விமர்சனமா இல்ல உண்மையா நடந்ததுதானே பேசலாம். இது வரைக்கும் எதுக்குமே போவாத துணை முதல்வர் பதவிக்கும் மத்தியில் கூட பிரதமருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? அங்க ஒப்புதல் வாங்கிட்டு வந்தீங்க. இல்லைங்க, ஒரே நிமிஷம் சொல்லுங்க. செந்தில் பாலாஜி சிறைக்கு போன உடனே கவர்னர் என்ன கடிதம் எழுதினாரு? அவர் வந்து சிறைக்கு போயிட்டாரு, அதனால் அவர் அமைச்சர் பதவி தகுதி இழந்துட்டார், அவரை வந்து அமைச்சரவையில் வச்சிருக்க முடியாது, அவரை நீக்கிறேன்னு சொல்லி கவர்னர் சொன்னார்ல. அப்போது அப்படி சொன்னவர் அவர் தகுதி இழந்துட்டார்னு சொன்னதுக்கு பிறகு சிறையிலேருந்து அவர் வராரு. சிறையில் என்ன சொல்லிட்டு வராரு? அவருடைய உடல்நிலை வந்து மோசமாக இருக்குது, அவருக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுது, அதுக்காக அவரை வந்து வெளியே விடுறோன்னு சொல்லி நீதிமன்றத்தில் கேட்டு நீதிமன்றம் வெளியே விடுது. அவர் வந்த உடனே எந்த கேள்வி, இன்னைக்கு நீதிமன்றத்தில் அந்த கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டிருக்கு, அந்த கேள்விகள்லாம் கவர்னர் கேட்டிருக்கணுமா வேண்டாமா? அவர் வந்து சிறைக்கு போன உடனே அவர் தகுதி இழப்பு செஞ்ச ஒரு கவர்னர், அவர் சிறையிலிருந்து ஜாமீனில் மருத்துவ சிகிச்சைக்காக வந்தவரை ராத்திரியோட ராத்திரியை அடுத்த நாள் காலையிலே கூப்பிட்டு பதவிக்கு நியமனம் பண்ணார்ல, ஒரு வார்த்தை கேட்டாரா? அப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனுமதி இல்லாமல் அவர் கேட்டு அதை செஞ்சிருப்பாரா? ரெண்டாவது நான் இன்னும் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருணாநிதியினுடைய சிலை ஸ்டாம்ப் வெளியீட்டுக்கு நான் பிரதமரை அழைத்தேன், அவர்தான் நான் என்னால் வர முடியல, இவரை அழைச்சிட்டு போங்கன்னு அனுப்பி வச்சாருன்னு சொன்னாங்களா இல்லையா? அதே மாதிரி திமுகவினுடைய டெல்லி அலுவலகம் அதை திறக்கிறதுக்கு பிரதமரை போய் அழைச்சிங்களா இல்லையா? ஒரு ராகுல் காந்தி அழைச்சிங்களா? பிரதமரை அழைத்து அவர் வரமாட்டேன்னு சொன்னார், அதுக்கு பிறகு நீங்கள் திறந்தீங்க. அப்போ உங்கள் கட்சியினுடைய அலுவலகத்தை திறக்கிறதுக்கு பிரதமரை கூப்பிட்டீங்களா? அப்புறம் என்ன உறவு இல்லையா? சரி, ஜி சொல்லுங்க சார். அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக
இந்த மக்களோடு கரம் கோர்த்த நகம் சாதியும் போல இருக்கிறது. இதை பொறுத்து கொள்ள முடியாத வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி எங்கு வெற்றி பெறுமோ என்பதற்காக திமுக மீது பழி போடுவதற்கு எந்த முகாந்திரம் இல்லாத தமிழ்நாட்டு எதிர்க்கட்சிகள் திமுக பாஜக கள்ள உறவு என்று ஒரு கட்டுக்கதையில் அவிழ்த்து விடுகிறது. இதெல்லாம் பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய பொய்கள் என்று அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள். ஆவடி குமார் சார் சொல்ற மாதிரி ஒரு திமுக கட்சி அலுவலகத்தை திறக்கிறதுக்கு பிரதமர் வரணுமா? வந்தாருங்களா சார்? இதுவெல்லாம் கட்டுக்கதைகள் சார். இல்ல கட்டுக்கதை யார் சொன்னது? இது பதிலா உங்களுக்கு நீங்க போய் அழைப்பு விடுப்பீங்க, அவர் வராது அவரோட. ஆனா அழைப்பு எப்படி அலுவலக திருப்பி கூட்டணி கட்சியில காங்கிரஸ் இருக்கு, அவங்கள கூட நீங்க அழைப்பு. அது மாதிரி நாணய வெளியீட்டு விழாவுக்கு நீங்க வந்து கூட்டணி கட்சியில எல்லாரையும் தவிர்த்துட்டு ராஜ்நாத் சிங் அவர்களை கூட்டு வந்து நாணய வெளியீடு கொடுக்க முடியும். மாநில அரசு நாணயத்தை வெளியில வெளியிட முடியாது. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஆசியா கண்டத்திலே தோல்வியை சந்திக்காத ஒரு மிகப்பெரிய தலைவர் ஐயா கலைஞர் அவர்களுக்கு மத்திய அரசு புகழாரம் சேர்ப்பதற்காக ஒரு நாணயத்தை வெளியிடுகிறது. இல்ல பேசுறீங்களா? 40 தொகுதியில் மாபெரும் வெற்றி கனி பறித்த திமுக இருங்க நிதிஷ்குமார் அவர்களுடையமோ அல்லது சந்திரபாபு நாயுடு அவர்களுடையமோ பாஜக பேசுகின்ற போது நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு திமுக விருப்பப்பட்டிருந்தால் நாங்கள் நேரடியாக டெல்லிக்கு சென்று பாஜக கூட்டணி வைத்து இன்று ஒரு 5 இடத்திலேயாவது நாங்கள் மத்திய இணை அமைச்சர் மத்திய அமைச்சர் பதவி பெற்றிருப்போமே. பேசுங்க இருங்க, என்னையே பேச விடுங்க தயவுசெய்து சொல்றேன். நாங்க அது போன்று ஆட்சி அதிகாரத்தை ஆசைப்பட்டிருந்தால் நாங்க ஏன் சார் பாஜக கூட்டணி வைக்காம நாங்க ஏன் இப்ப தனித்து நிக்கிறோம்? நீங்க தயவுசெய்து உண்மையை தெரிஞ்சுக்கீங்களா? இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல இதுக்கு நேரடியா போய் கூட்டணி வச்சா மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க. வாக்கு தான் செலுத்திட்டாங்களா சார்? செலுத்தினா தான் 40 தொகுதியில் வெற்றி பெற்று இருக்கிறோம். அடுத்த ஆண்டு தேர்தல் திருப்பி வாக்கு செலுத்தல. வாக்கு என்ன இது? பிஜேபி எதிர்பார்த்து தான் சார் வாக்கே வாங்கியிருக்கீங்க சார். அதுதான் சார் வாக்களித்தாங்க, வெற்றி பெற்று விட்டோம். நாங்க ஆட்சி அதிகாரத்திற்கு எதிர்க்கட்சியில் வரத பாஜகவோட கை கோர்க்கக்கூடிய எண்ணத்தில் இருந்திருந்தால் நாங்க ஏன் சார் இன்னைக்கு பதவி வாங்காம இருக்கிறோம்? எங்களுக்கு அது போன்ற எண்ணம் இல்ல. எப்படி வாக்களித்த மக்களுக்கு தலைவணங்கி நாங்கள் எதிர்க்கட்சி இருந்த குரல் எழுப்போம் என்று இந்த அளவில் திமுக தெளிவாக இருக்கிறது. எப்படி சார் மக்கள் எப்படி குரல் கொடுத்திருக்கீங்க கேட்டா மத்திய அரசுன்றீங்க. மத்திய அரசு 40 பேர் எதுக்கு அமைச்சிருக்கு? அதான் சார் நாங்க பேசுறோம். தமிழ்நாட்டுல 39 MP இருக்காங்கல்ல, பாருங்க நீங்க பெற்று மத்திய பாஜக தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செவி சாய்க்கல. நான் சொல்றது செவி சாய்ங்க. குறைந்தபட்சம் மீனவர்களுக்கு வலைய போறதுக்காச்சும் அனுமதி வாங்கி கொடுத்துக்கலாம்ல. கச்சத்தீவை நீங்க மீட்டு எடுக்க வேண்டாம், குறைந்தபட்சம் வலையாச்சும் வீசிக்கிறதுக்கு அனுமதி பெற்று கொடுத்துக்கலாம்ல. நியாயமான கோரிக்கை தான் சார், நான் மறுக்கல. ஆனால் மத்திய பாஜக என்ன பண்றீங்க? 40 பேர் உங்க நம்பி வாக்களிச்சா என்ன சார் பண்ண முடியும்? குரல் எழுப்ப முடியும், சண்டை போட முடியும், தமிழக மக்கள் அறிக்கை வெளியிடும், குறைஞ்ச பட்சம் மக்களை தெரியும், போராட்டம் நடத்த முடியும். மத்திய பாஜக அரசு இந்தியாவில் இருந்தா தமிழ்நாடு, ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற மதிப்பு அளிக்கலையே. ஜிஜி சிவா சார், சரி மதிப்பு இல்லாத அந்த பதவிக்கு எதுக்கு? உரிமை இல்ல, மதிப்பு இல்ல, எங்களால செய்ய முடியல, அப்புறம் பதவி மட்டும் எதுக்கு உங்களுக்கு? சார் செய்ய முடியும் அவங்க மதிப்பு சொல்ல வர அவங்க மதிப்பு கேள்வி நீங்க அதிகாரத்துல இல்லாதவங்க தான் போராட்டம் செய்வாங்க, அதிகாரத்துல இருக்கிறவங்க அதை பெற்று கொடுக்கணும். புரியுதா? அதிகாரத்துல இருந்து நீங்க பெற்று கொடுக்கல. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், விவகாரம் வந்துருச்சு, விவகாரம் வந்துச்சு, மக்களும் எதிர்கட்சி தலைவரும் சேர்ந்து போராடி அதை பெற்று கொடுத்தாங்க. ஒரே நிமிஷம் கேளுங்க. இதை போராடி பெற்று கொடுத்தாங்க. ஆனா இத வந்து உடனே வந்து நான் தான் செஞ்சு கொடுத்தேன் கிரெடிட்டா எடுத்துக்கிட்டு முதலாளா போய் நின்னாரா இல்லையா? பாருங்க சார், ஏன் மத்த விஷயத்துல பண்ணி தர முடியல? அப்படி இல்ல சார், சட்டமன்றத்துல நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது சொன்னது யார்? தமிழ்நாடு சார். அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் வேணாங்க, அவர் முதலமைச்சரா இருக்க வரைக்கும். பிப்ரவரி மாசமே வந்து அதுக்கு டெண்டர்லாம் விட்டாங்க சார். அவ்வளவு நாள் கம்முனு இருந்தாங்க. 10 மாசம் பாத்துட்டு இருந்தாரு. போன மாசம் பிப்ரவரி 10 மாசம் பாருங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னாரு நான் உயிரோடு இருக்கிறவ திட்டம் நிறைவேறாது. அவர் இல்லங்க, அவர் நீண்ட நாள் உயிரோடு இருக்கட்டும், முதலமைச்சர் பதவி வந்து இறங்கிட்டு இருக்கட்டும். எதுக்கு இறங்கணும்? முதலமைச்சர் ஒரு லாயக்கு இல்லாத முதலமைச்சர், எதுவும் செய்ய தெரியாத முதலமைச்சர். மக்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு தளபதி அவரை நம்புகிறாரு சார். எங்க நம்புறாங்க? நம்பி இருந்த அரசு ஊழியர் ஆசிரியரை கூப்பிட்டு பேசியிருப்பாரு. இன்னைக்கு எந்த யாரை நம்ப? இன்னைக்கு
அவங்க வந்து பொதுவாக என்ன செஞ்சாங்க, யூஜிசி கிராண்ட் கமிஷன் வந்து துணைவேந்தர் நியமனத்தில் கவர்னருக்கு அவங்களுக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இது வரைக்கும் நியமனம் பண்ணல. எத்தனை பல்கலைக்கழகங்கள் இன்னைக்கு துணைவேந்தர் இல்லாம இருக்கு. அப்ப நீங்க ஆளுநர் கேட்க தமிழ்நாடு எதிராக ஏங்க செயல்படுறீங்க? எதிர்க்கட்சி தானே, பிரதான எதிர்க்கட்சி ஆளுநர் எதிர்க்க மாட்டீங்க. இருங்க, அதிமுக தினம் தினம் போராட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்கு. ஒரு பொம்மை முதலமைச்சர் உட்கார்ந்து நாங்க போராட்டம் மக்களை அவர் செய்ய வேண்டிய வேலை ஒரு நாய்க்கு இல்லாத ஒரு முதலமைச்சர் ஆட்சி இருக்கிறதுனால நாங்க செய்ய வேண்டியது. தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி இவ்வளவு திமுக பாஜக கல்லூரி சொல்றீங்களா? நான் எதிர்க்கட்சியில் பார்த்து ஒரு நியாயமான கோரிக்கை இருங்க சார், ஒரு நிமிஷம் கோரிக்கை வைக்கிறேன். நீங்க நாளைக்கு காலையில இல்ல இந்த வாரத்துல மத்திய பாஜக எதிர்த்து நீங்க மாநிலம் முழுவதும் ஒரு எதிர்ப்பு எங்க நாங்க ஏன் எதிர்க்கிறீங்களா? ஒரு பொம்மை முதலமைச்சர் இங்க இங்க ஒரு பொம்மை முதலமைச்சர் பாரதிய ஜனதா ஒரு விதத்துல தெரிஞ்சுக்கலாம். இங்க இங்க லாயக்கில்லாத ஒரு ஆட்சி இருக்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சி எல்லாரும் சொல்றேன். நான் ஒரே அதிமுக பாஜக நீங்க உறவா இருந்துகிட்டு நீங்க மூடி மறைக்கிறது திமுகவுல பழி போறீங்க. ஒரே ஒரு போராட்டம் பண்ணுங்க, ஏன் பண்ண மறுக்கிறீங்க? துணைவேந்தர் நியமனம் நடக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, கவர்னர் தேடல் குழுவை இவங்க தேடலுக்கு ஒரு 3 பேர் கொண்ட குழுவை உருவாக்குறாங்க. அதுல கவர்னர் என்ன பண்றாரு, 4வது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய பிரதிநிதியை ஒரு சேர்த்து 4வது பேரை சேர்த்து போடுறாரு. அதை ஏற்க மாட்டோம்ட்டு இவங்க 3 பேரை போட்டு இதுக்கு முன்னாடி நடைமுறையில புதுசா போடுறாரு. சொல்றது தவறு போடுறாங்க. 2 பேரை ஏத்துல சட்ட சிக்கல் வந்தது. இன்றைக்கு தேடல் குழு அறிவிக்கப்பட்டிருக்கு. இவங்க அரசு அதனுடைய உறுதிப்பாட்டில் இருந்திருந்தா 4வது நபர் இப்போ யூஜிசி கிராண்ட் கமிஷனுடைய பிரதிநிதியோட தான் அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த இது வந்து ஆசிரியர்கள் பேராசிரியர் நியமனம் இருந்து பணியாளர்கள் நியமனம் வரைக்கும் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கு வரைவு திட்டம் இன்னைக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. நீங்க எதிர்ப்பு தெரிவிக்க முடியுதா? நீங்க இன்னைக்கு கவர்னர் நினைச்சதானே சாதிச்சிருக்காரு. அரசாங்கம் போராடி என்ன பண்ணீங்க? 3 பேரை நீங்க வந்து தேடல் குழுல 3 பேரோட நிறுத்த முடிஞ்சதா? 4வது ஆள் வந்துதான் இன்னைக்கு அதே அரசாங்கம் வெளியே தெரியாம அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு பொன்முடியை மாத்திட்டு இன்னைக்கு புது அமைச்சரை போட்டு இன்னைக்கு அந்த தேடல் குழுல 4 பேரை போட்டு அறிவிச்சிருக்கீங்க. கவர்னர் சொன்னது நடந்திருக்கு, கவர்னர் சொன்னதை செஞ்சிருக்கீங்க. அப்புறம் கவர்னர் எதிர்க்க வேஷம் போடுறீங்க. குமார் சார் வரேன். ஜி சிவார், நான் கேட்டதுக்கு நீங்க என்ன பதிலே சொல்லி முடிச்சிட்டேன் சார். வேற என்ன சார்? 2000 நீங்க அதிமுக பாஜக எதிர்த்து போராட்டம் பண்ணுங்கன்ற நீங்க தான் பாஜக எதிர்ப்பில் தெளிவா இருக்கீங்க. அத செய்ய நீங்க தயாரா இல்ல. திமுக பாஜக எதிர்க்குது, அத சொன்னா நீங்க கூட்ட நின்றீங்க. இது என்ன விதமான அரசியல் தெரியல. சொல்லுங்க. 2023 பிப்ரவரியிலே டங்ஸ்டனுக்கு இது டெண்டர் விட்டாங்களா இல்லையா? அப்பெல்லாம் ஏன் அவ்வளவு அமைதியா இருந்துட்டு அமைதியா இல்ல சார், நாங்க ஆளு கொடுத்துட்டு தான் இருக்கோம். இல்ல இந்த ஏரியா வரைக்கும் நீங்க எடுத்துக்கங்கன்னு வரைக்கும் சொல்லிருக்கு கவர்மெண்ட், எடுத்துக்கன்னு சொல்லி. ஆனா மக்களும் எதிர்க்கட்சி தலைவரும் சேர்ந்து போராட்டம்னு வந்த பிறகு முடிச்சுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அதை வந்து அந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியா அந்த டங்ஸ்டன் நிறுத்தப்பட்ட உடனே நான் தான் செஞ்சேன்னு போய் நிக்கிறீங்கல்ல. அப்ப மத்த திட்டத்தையும் நீங்க கேட்டு பெற வேண்டியது யாரோட கடமை? நீட்டு விளக்கிருக்கலாம்ல, நீட்டு விளக்கலாமல இல்லையா? அந்த மாதிரி ஐயா நாங்க சொல்லுது போன்று அனைத்து வாக்குறுதியும் நிறைவேற்றுவோம் சார். சரியா? நீங்க நான் என்ன கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? அனைத்து வாக்குறுதி நான் கேட்டேன். நீங்க டங்ஸ்டனுக்கு நீங்க அந்த கிரெடிட் வாங்குறீங்கல, டங்ஸ்டன் கிரெடிட் நான் தான் பண்ணேன்னு சொல்றீங்க. ஆமாங்க சார், தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டசபையில சொல்லிட்டாரு, நிறைவேற்ற முடியாத சவால் விட்டாரு, நிறைவேற்ற முடியல. மத்திய அரசு நிறைவேற்ற நீங்க ஒப்புதல் கொடுத்துருக்கீங்களே, டெண்டர் தான். நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க மாத்தி? நாங்க ஒப்புதல் கொடுக்கல சார். டெண்டர் விட்ட வரைக்கும் அமைதியா இருந்துட்டு இடம் வரைக்கும் தேர்வு. நீங்க மத்திய அரசு கேட்கக்கூடிய கேள்வி சார். அது யாரு கேட்க? மாநில அரசு. நீங்க தான் ஒப்புதல் கொடுத்திருக்கீங்க டெண்டருக்கு. மத்திய அரசு அவங்க தேவைப்பட்ட நிலை எடுக்கலாம் சார். டெண்டர் நடக்கும்போது அமைதியா இருந்தீங்க. மத்திய அரசு தேவைப்பட்ட எந்த இடம் நடக்கும்போது அமைதியா இருந்தீங்க. அதிகாரம் மத்திய அரசு இருக்கு சார். அதனால நாடாளுமன்றத்துல 2014 தீர்மானம் நிறைவேற்றி சட்டத்தை சட்டமா ஆக்கி இருக்காங்க சார். மாநில அரசு என்ன பண்ண முடியும்? எதிர்ப்பு காட்ட முடியும். காட்டிய எதிர்ப்பில் பின்வாங்கி என்ன பண்ண முடியுங்கிறதுக்காக 39 MP இல்லங்க என்ன பண்ணிருக்கீங்க? அப்ப டங்ஸ்டன் வந்துச்சுங்களா? அப்ப டங்ஸ்டன் யாரால நிறுத்தப்பட்டது? மக்கள் போராட்டங்கள் பண்ணி எதிர்க்கட்சி தலைவர்லாம் முன்னெடுப்பு எடுத்த பிறகுதான் நிறுத்தப்பட்டது. சரி, நீங்க சொல்றீங்களா நீட் ஏன் என்ன பண்ணல? பண்ணுவோம் சார். சட்ட திட்டங்களை வரைவு முடிய போய்கிட்டு இருக்கு. சட்ட பொறுத்த வெற்றி பெறும் சார் திமுக. டங்ஸ்டன் பிரச்சனையே திமுக இது இந்த அரசாங்கத்தினுடைய கோரிக்கை என்ன தெரியுமா? அவங்க டெண்டர் விட்டாங்க, நாங்க டெண்டர் விடலன்றதா அவங்க கோரிக்கை. 2வது
அந்த டெண்டர் வந்து மத்திய அரசாங்கம் விட்டா கூட அதனுடைய வருமானம் தமிழ்நாட்டுக்கு தான். இவங்க கூட அந்த தொல்லியல் பகுதிகளில் மட்டும் விட்டுட்டு மற்ற இடங்களை எடுக்கலாம் தான் இவங்க கூட பரிந்துரை பண்ணாங்க. ஆனால் எல்லாவற்றையும் விட மக்கள் ஏற்படுத்தின போராட்டம் தான் அதில் வெற்றி பெற்றதே தவிர இவங்க வந்து 10 மாதம் தூங்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் மக்கள் போராட்டம் வந்ததுக்கு பிறகு முடிச்சுக்கிட்டு போய் சொன்னதுனால நடக்கல. அதை தான் நானும் கேள்வியாக வைக்கிறேன். இப்போ சார், இப்போ நீட் தேர்வு இன்னும் நீங்கள் ரத்து பண்ணல, மழை வெள்ளம் பாதிப்பு வந்தால் கூட ஏதாவது ஃபண்டு வரலன்னு சொல்கிறீங்க. எதுக்கு ஃபண்டே வாங்க முடியாமல் நீங்கள் 39 பேர் என்ன தான் பண்ணுறீங்க சார்? நாங்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்புறோம், போராட்டம் பண்ணுறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், மத்திய அரசை எதிர்க்கிறோம், பாஜக எதிர்க்கிறோம். இது திமுக தெளிவான திட்டத்தில் இருக்கிறோம் சார். நாங்கள் பாஜக கூட்டணி வைக்கக்கூடிய அவசியமோ பாஜக நெருக்கமாகக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு இல்லை சார். பாஜக நாங்க வெறுக்கிறோம், எதிர்க்கிறோம் சார். இல்ல, தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சிங்க அரசியல் பண்றாங்க. இல்ல, இதான் என்னுடைய நிலைப்பாடு. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, ஏன் வந்து ஒரு நிதியை கூட கேட்டு பெற முடியலன்னு கேக்குறேன் சார். மத்திய பாஜக ஓரவஞ்சனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வரிகளை வாங்கிட்டு திருப்பி எங்களுக்கு கொடுக்காம ஓரவஞ்சனை பண்றாங்க சார். இது சூடு சோரனை இருந்தா மத்திய பாஜக அரசு இந்தியாவில் தான் தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டு மக்களை நம்ம வரி செலுத்திறோம், கொஞ்சமா கொடுக்கணும் சார். இதை விடுவிக்க தயாரா இல்லாத மத்திய பாஜக எல்லாமே என்ன பண்ண முடியும்? நாங்க வந்தா எல்லாமே பெற்று தருவோம் சொல்லி தானே 39 எம்பிக்கள் போனீங்க. ஆமா சார். என்ன பண்ணிருக்கீங்க? ஒண்ணும் பண்ணலையே. கேக்குறேன் சார். அவங்க சட்டத்தின்படியா சட்டத்தின் ஆட்சிப்படியா மத்திய அரசு நடந்தா தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுப்பாங்க. அவங்க சர்வாதிகார போக்க கடைபிடிச்சா எப்படி சார் கொடுப்பாங்க? நாங்க போராடி தான். நீங்க ஏன் வாக்குறுதி? அதாவது சார், போராட்டங்கிறது அதிகாரத்தை இல்லாதவங்க பண்றது சார். அதிகாரத்தை வச்சிட்டு போராட்டம் மத்தியில நாங்க இல்ல சார். அதிகாரம் சார் பேச்சு. நாங்க மத்தியில அதிகாரம் இல்ல. காங்கிரஸ் கூட்டணி சார் மக்கள் நடந்திருக்கோம். நீங்க போன்ற அதிமுக போன நாங்க பாஜக கூட்டணி வச்சிருந்தா நடந்திருக்கோம். நாங்க பாஜக கூட்டணி வைக்கல. இது அவங்க ஓரவஞ்சனை பண்றாங்க. பார்க்கக்கூடிய மக்களுக்கு பாஜக தகுதி தீர்த்த வேலை என்ன, தமிழ்நாடு மக்கள் எப்படி வஞ்சிக்குது மக்களுக்கு தெரியும் சார். இல்ல நாங்க ஏதோ புதுசா சொல்றாம நீங்க அந்த கேள்வி கேட்கல. பாஜக வந்து திமுகவுக்கு ஆசி வழங்குறது இந்த ஊருக்கே தெரியுது. யாருக்கு மட்டும் எப்படி தெரியுது? எதிர்க்கட்சி தான் சார் அது போல பேசுறாங்க. மக்களுக்கு நன்றா தெரியும் சார். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு துணை முதல்வர் ஆக போறாரு, அது எப்படி போய் அங்க போயிட்டு பேசிட்டு வராரு சொல்லுங்க சார். துணை முதலமைச்சர் பேசுனது யார் சார்? இதெல்லாம் உங்களுக்கு சொல்றா? அவங்க அலுவல் ரீதியா போய் சந்திக்கிறாங்க. இல்ல என்ன துணை முதலமைச்சரே கிடையாது, அவர் என்ன போய் அலுவலக ரீதியா சந்திக்கிறாரு? அவர் அமைச்சர் சார், விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு. சரி, அவர் மத்திய பாஜக அமைச்சரோ பிரதமர் சந்திக்க கூடாத விதி இருக்கா? யாரு நீங்க கூட நாளைக்கு போய் பிரதமர் சந்திக்க என்ன பேசுறீங்க சொல்லுங்க. இது வரைக்கும் சொல்லலையே. நீங்க என்ன பேசுறீங்க இது வரைக்கும் வெளியே சொல்லலையே. ஒரு கார் பந்தி தாங்க பேசிட்டு வந்தோம். இது வரைக்கும் வெளியே சொல்லலையே சார். சார் அங்கே சொல்லி இருக்காரு. டெல்லியில பத்திரிகை சந்திச்சு நீங்க பாக்கலீங்களா? சொல்லுங்க. இந்த எப்ப விளையாட்டு சம்பந்தமா பேசி அவரே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. உங்கள்ட்ட வரேன். இல்ல அதாவது தமிழ்நாட்டுக்கு நிதி வேணும், தமிழ்நாட்டுக்கு உரிமை வேணும்னா நரேந்திர மோடியை விட்டேனப்பார் விரட்டி அடிப்பேன், அவர் வந்தால் கோ பேக்னு சொல்லுவோம், இவங்க சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு ஏதாவது நடக்கணும்னா நேராக போய் அவர் கையில் காலில் விழுந்து அதை வாங்கிட்டு வருவாங்க. இது வந்து ஒரு அரசுக்கு சரியானதா? ஜிஜி சிவா சார், பாஜகவும் திமுகவும் கூட்டணியில் இருக்காங்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. என்னென்னா, செந்தில் பாலாஜியோட தம்பி இன்னும் தேடப்படும் குற்றவாளி தானே, அவரை வந்து கைது செய்ய முடியாதா? மத்திய அரசால் கைது செய்யவே முடியாதா? இல்லை, மத்திய அரசினால் அவர் இந்தியாவில் தானே இருக்காரு. இல்லை சார், மத்திய அரசினால் நித்யானந்த கூட தான் கைது செய்ய முடியவில்லை. தலைப்பு கீழ் நித்யானந்தா மேல மத்திய அரசு வழக்கு போடல. இல்ல அதான் கேக்குறேன். ஒரு ஈடி தேடிக்கிட்டு இருக்கு, இன்னும் வந்து அவர் கைது செய்ய முடியல. இது எப்படி தெரியுது? சரிங்க, நீங்க தமிழ்நாட்டு எதிர்க்கட்சிங்க, உங்களுக்கு ஆதாரம் இல்ல. மக்களுக்கு இதுல தெரியுமே. நீங்க ஒரே வேண்டாம் சொல்லல. நித்யானந்தா திமுக கிடையாது, அதிமுக கிடையாது. அதுதான் கேக்குறேன் சார். கடுமையா எதிர்க்கிறீங்க பிஜேபிய. ஆனா தேடப்படும் ஈடியால தேடப்படும் குற்றவாளி ஒரு அமைச்சரோட தம்பி இன்னும் உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றது எப்படி இது மக்கள் ஏற்பாங்கன்னு நான் கேக்குறேன். மக்கள் பாக்குறாங்க. நீங்க இந்த ஒரு சில எங்கேயோ ஒரு சில நடக்கக்கூடிய மத்திய அரசு ஏதோ விட்டு கொடுக்கிறதா அல்லது பிடிக்க முடியலன்ற மக்களுக்கு இதெல்லாம் ஒரு முன்னுதாரணம். இதற்காக பாஜக கொள்கை அளவிலே ஒட்டுமில்ல உறவும் இல்ல. இல்ல அதுதான் எந்த அடிப்படையில் நீங்க வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இத மாதிரி வந்து இன்னும் ஒரு கைது செய்யப்படாம இருக்காரு. இதுவே இது ஒரு சாட்சி தான். அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சாட்சி எதிர்க்கட்சி எதானா வச்சுக்கலாம். இல்ல நன்றி.